நீங்க YouTubeல இந்த உண்மையாலே நடந்த பேய் கதைகள் அப்படின்னு சொல்லி சில வீடியோஸ்லாம் பார்த்திருக்க வாய்ப்பு இருக்கு. எனக்கு ஒன் ஆஃப் த ஃபேவரட்டான ஒரு ஜானர். இந்த மாதிரியான ரியல் லைஃப் பேய் கதைகள் கேட்கறதுங்கிறது ஜாலியா இருக்கும். ஸோ அந்த மாதிரியான பேய் கதைகள்ல யூசுவலா ஒரு டெம்ப்ளேட் வந்து ஃபாலோ ஆகும். புதுசா ஒரு வீட்டுக்கு போகணும், இல்ல எனக்கு தெரிஞ்சவங்க இறந்து போயிட்டாங்க, எங்க ஊர்ல யாராவது இறந்து போயிட்டாங்க, அந்த கிணத்துக்கிட்ட ஆன்மா இருந்துச்சு, காட்டுக்குள்ள ஆன்மா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி இந்த மாதிரியான டெம்ப்ளேட் இருக்கும். அந்த டெம்ப்ளேட்ல ரொம்ப முக்கியமான ஒன்று சுடுகாட்டு பக்கம் போனேன், அங்கிருந்து பேய் அடிச்சிச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு கதை இருக்கும். அதே மாதிரி இந்த ஒரு கதையிலையும் ஒரு 3 நண்பர்கள் இருக்கிறாங்க. சுடுகாட்டுக்கு போயிட்டு சம்மந்தமே இல்லாம அந்த சுடுகாட்டில் இருக்கிற கல்லறைகள் மேலே ஏறி நின்றுக்கிட்டு ஒரு ரீசனுக்காக ஒரு டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் ஒன்று போட்டிருந்திருப்பாங்க. அதன் விளைவு அந்த 3 பேரும் வெவ்வேறு பேய்களால் பாதிக்கப்பட ஆரம்பிக்கிறாங்க. அவங்களோட டெய்லி ரொட்டீன் அஃபெக்ட் ஆக ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, அவங்க இதுலேருந்து தப்பிச்சாங்களா என்ன ஏது அப்படின்னு சொல்கிற கதை தான் தி கிரேவ் டான்சர்ஸ். கதையோட ஆரம்பத்தில் ஒரு லேடி எதையோ பார்த்து பயங்கரமாக பயந்து போயிட்டு ரூமோட மூலையில் உட்காந்துருப்பாங்க. செம்ம பேனிக்காக இருப்பாங்க. அவங்கள சம்திங் ஏதோ ஒன்று ஃபாலோ பண்ணுற மாதிரி அப்படியே பயங்கர நடுக்கத்தோடு இருக்க சடனாக ரூமை நீக்கிட்டு உள்ளே வந்த ஒரு உருவங்கிறது அவங்களோட கன்னத்திலே ஒரு 4 அடியை போட்டு பெட்டில் தூக்கி எறிஞ்சு உருவமே இல்லாத அந்த ஒரு உருவம் அவளோட கழுத்தை நெரிச்சு அவளை பயங்கரமாக டார்ச்சர் பண்ணுற மாதிரியெல்லாம் இருக்க சடனாக அவள் ரிலீவ் ஆயிடுறா. ஆனால் அடுத்த செகண்டே அவளோட கழுத்தில் ஒரு மெல்லிசான கயிறுங்கிறது அவளோட கழுத்தை போட்டு நெரிச்சு மாடியிலேருந்து கீழே தள்ளிவிடப்பட்டு இறந்து போகிறான். அவளோட உடல் தொங்கிக்கிட்டு இருக்கிற அந்த படிக்கட்டில் ஒரு லெட்டர் இருக்கிறதா ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. இப்போ அப்படியே ஒரு வருஷம் கழிச்சு டெவின் அப்படின்னு ஒரு நபர் இறந்து போயிருந்திருப்பாரு. அவரோட இறுதி அஞ்சலிக்காக அந்த இடத்துல அவரோட நண்பர்கள், ஃபேமிலி அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஒன்று கூடியிருந்திருப்பாங்க. அதில் மொட்டையா ஒரு நபர் இருக்கிறார்ல, ஸோ ஒரு ஜாக்னு வச்சுக்கலாம். ஜாக் பக்கத்துலேயே ஒரு பிளாண்ட் ஹேர் பொண்ணு இருக்கிறாங்கல்ல, அவங்க ஆக்சுவலி நம்ம ஜாக்கோட கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கும். ஒன்ஸ் இந்த ஃபார்மாலிட்டிலாம் முடிச்சு டெவினை புதைச்சதுக்கு அப்புறம் ஜாக்கும் அவனோட கேர்ள் ஃப்ரெண்டும் அங்கே இருந்து கிளம்பி நேராக டெவினோட வீட்டுக்கு போயிருந்திருப்பாங்க. வீட்டில் வந்து அந்த ஃபுட்டெல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்கல்ல, சாப்பிட்றதுக்காக வந்திருக்காங்கண்ணா. வெல் அப்படி கிடையாது. ஏன்னா நம்ம ஜாக்கோட இன்னும் 2 ஃப்ரெண்ட்ஸ் அங்கே இருப்பாங்க, அவங்கள மீட் பண்ணுறாங்க. அந்த லேடியோட பேர் கீரா, அதுக்கப்புறம் இன்னொரு ஃப்ரெண்ட் ஒருத்தன் இருப்பான், அவன் பேர் ஷான். இறந்து போன அந்த டெவின், இந்த ஷான், ஜாக்கு, அதுக்கப்புறம் கீரான்னு சொல்லி இவங்க 4 பேருமே காலேஜில் இருந்தே நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான். காலேஜில் முடிஞ்சு ரொம்ப நாள் கழிச்சு இப்போதான் ஒரு நண்பன் இறந்து போனதுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு மீட் பண்ணுறதுக்கான வாய்ப்பே கிடைச்சிருந்துருக்குதா. அதனால இதை புரிஞ்சுக்கிட்ட ஜாக்கோட கேர்ள் ஃப்ரெண்டை உன்னை தனியாக கூப்பிட்டு வச்சு, சரி எனக்கு நாளைக்கு வேலை இருக்கு, நான் கிளம்பணும், நீ பார்த்து உன்னோட பழைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் என்னன்னு பேசிட்டு வந்துரு சரியான்ட்டு. அதுக்கப்புறம் அவ கிளம்பி போயிருந்திருப்பாளா. அடுத்த சீன்ல இவங்க நண்பர்களா காலேஜ் படிக்கிற டைம்ல ஒரு பாருக்கு அடிக்கடி வருவாங்க போல. இப்போ அதே பாருக்கு ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு நண்பன் இறந்து போனதுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு மீட் பண்றதுக்கான வாய்ப்புங்கிறது கிடைச்சிருக்கு. அப்பதான் ஷான் சொல்றான், ஆக்சுவலி டெவினை புதைக்கும் போது ஷான் வராம இருந்ததுக்கான காரணம் என்னால பார்க்க முடியலடா. இவ்வளவு வருஷம் கழிச்சு நண்பன் இறந்து போனதுக்கு அப்புறம் தான் அவனை வந்து பாக்குறதா அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. வேணும்னா நம்ம எல்லாரும் ஒன்னா போய் அந்த கல்லறையை ஒரு 8 பார்த்துட்டு வருவோமா அப்படின்னு ஷான் கேட்குறான். தண்ணியை போட்டுட்டு நைட் டைம்ல சும்மா உளறிக்கிட்டு இருக்காதுன்னு ஜாக் ஷானை தடுத்தாலுமே இல்லை நாம போகலாம், இப்படி நண்பன் இறந்து போனதுக்கு அப்புறமே 3 பேரும் ஒன்னா சேர்ந்து போய் அவனை பார்க்கலைன்னா அது நல்லா இருக்காது இல்லைன்னு சொல்லி அந்த ஷான் என்னதான் எமோஷனலா கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணாலுமே பெருசா ஜாக் அதுக்கு செவி கொடுக்குற மாதிரி தெரியல. இருந்தாலும் ஷான் மட்டும் அதுக்கப்புறம் தனியா அந்த ஒரு கல்லறைக்கே போயிருந்திருப்பானா. அப்போ அந்த இடத்துக்கு யாரோ வர மாதிரி இருக்கும். யூஸ்வலி நைட் டைம்ல எவன்டா அது சுடுகாட்டுக்கு வருது அப்படின்னு நம்மளை மிரட்ட தான் எவனோ வந்திருக்கான் போலேன்னு, தயவு செஞ்சு ப்ளீஸ் என்னோட ஃப்ரெண்டோட கலரையை பார்க்க தான் வந்திருக்கேன், நான் எதுவும் தப்பு பண்ணலங்கிற மாதிரி அவன் கையை தூக்கி சரண்டராக பார்த்தா வந்ததுங்கிறது ஜாக்கும் கீராவுமா தான் இருக்கும். நம்ம பையனை பார்க்க வந்திருக்க, சரி அதனால தான் கூட வந்தோன்னு 3 பேரும் அந்த ஃப்ரெண்டோட கல்லறை முன்னாடி உட்காந்துக்கிட்டு ஜாலியாக சரக்கடிச்சுக்கிட்டு இருப்பானுங்க. சரக்கடிக்கிறதுக்கு இது ஒரு காரணங்கிற மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் சரி ரொம்ப லேட் ஆகுதுன்னு ஜாக்கும் கீராவும் அங்கிருந்து கிளம்புறதா இருப்பாங்களா. என்னப்பா விட்டுட்டு போறீங்கன்னு போதையில எந்திரிக்க முடியாம ஷான் அங்கேயே உட்காந்துருக்க. அப்போ அந்த கல்லறையில ஒரு லெட்டர் இருக்கிறத கவனிக்கிறான். சம்திங் அதில் ஏதோ எழுதிந்திருக்கு. அதுவே ஜாக்கும் இந்த கீராவும் தனியாக வந்திருப்பாங்கல்ல. ஸோ அப்போ கீரா கேட்பா, ஆமா என்ன தைரியத்தில் உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டு உன்னை என் கூட தனியாக விட்டுட்டு போயிருந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி கலாய்ச்சிக்கிட்டு இருப்பா. இதுக்கு முன்னாடி இவங்க 2 பேருக்கும் நடுவில் ஏதோ ஒரு ட்ராக் ஓடிக்கிட்டு இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த ஒரு ட்ராக் இன்னும் நின்ன மாதிரி தெரியல. அப்போ ஷான் அந்த லெட்டர் எடுத்துட்டு வந்துட்டு, ஏய் மச்சி இங்கே பாரு அதில் சம்திங் ஏதோ எழுதியிருக்கடா அப்படின்னு அந்த ஒரு லெட்டரில் சம்திங் ஏதோ ஒரு பாட்டு மாதிரி எழுதியிருந்திருக்கும். அந்த ஒரு பாட்டை அங்கே இருக்கிற கல்லறை மேலே ஏறி நின்றுக்கிட்டு அவன் பாட ஆரம்பிக்கிறான். போதாத குறைக்கு ஏதோ டேப் ரெக்கார்டில் வந்திருப்பாங்க போல, பாட்டெல்லாம் போட்டு இந்த இடத்துல பயங்கரமா ஜாலியாக ஃபன் பண்ணியிருந்திருப்பாங்களா. போதையில் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அவங்க பாட்டுக்கு குத்தாட்டம் போட்டுருந்துருப்பாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையிலேயும் ஆகுது. ஜாக்கோட கேர்ள் ஃப்ரெண்ட் வீட்டில் இருக்கும்போது கரெக்டாக நம்ம ஜாக் வீட்டுக்கு வரான். கார்லேருந்து இறங்குறதுக்கு முன்னாடி கீரா கூட ஒரு ஹக்கியை போட்டுட்டு வரத இவளும் கவனிக்கிறா. இவ பேர் வந்து நம்ம சோஃபியான்னு வச்சுக்கலாம். உள்ளே வந்தோடனே சோஃபியாவும் என்னடா வேலைக்கு போகிற கண்டிஷனில் இருக்கிற மாதிரியே தெரியலன்னு கேட்டால், ஆமாம் வேலைக்கு போகிற மாதிரி இல்லை, நான் இன்னைக்கு லீவ் எடுத்துக்கலான்னு இருக்கிறேம்மா, சரி நான் போய் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வரேன் அப்படின்னா அவன் பாத்ரூம்குள்ளே போகும்போது
லைட்டா சோஃபியாக்கு ஜாக் மேல சந்தேகம் வந்துடும். அதனால அவனோட ஷர்ட்டை வந்து எடுத்து ஸ்மெல் பண்ணி பார்ப்பாளா, பெருசா ஸ்மெல் எதுவும் வர மாதிரி தெரியல. அப்போ அவளோட பூனை சாப்பாடு போடுன்னு கிட்ட வரும்போது அதை தூக்கிட்டு கிச்சனுக்கு போவாளா. ஆனா போற வழியில அந்த பூனை எதையோ பார்த்துட்டு பயந்தவளோட கையில கூட உட்காராது. ஏன்னா அந்த ரூம்குள்ள ஏதோ ஒன்று இருக்கான்னு சோஃபியாவும் செக் பண்ணலாங்கிற மாதிரி போவா. ஆனா அப்போன்னு பார்த்து ஒரு கால் ஒன்று வர, எவன்டா அதை கால் பண்றதுன்னு கால் அட்டன் பண்ணா யாரும் பேசல. அது வெறும் பிளாங்க் காலா இருக்கும். அவ்வளோ பெருசா அதை கண்டுக்கல. ஆனா கூப்பிட்டது கீராவா இருக்கும் அப்படின்னு இவளுக்கு ஒரு சின்ன சந்தேகம். அதுக்கப்புறம் ஒரு 2 வாரங்கிறது கடந்து போகுது. வீட்டில் இருக்கிற தண்ணி பைப்ல இருந்தெல்லாம் சம்திங் ஏதோ ஒரு சத்தம் வர மாதிரி சும்மா அதிர்கிட்டே இருக்குமா. அது என்னன்னு செக் பண்றதுக்காக பிளம்பருக்கு எது கான்டாக்ட் பண்ணனு ஜாக் சொல்லிட்டு அதுக்கப்புறம் வேலைக்கு போயிருந்திருப்பான். ஆஃபீஸுக்கு போனவனுமே கீராவுக்கு முதல்ல கால் பண்ணி காலங்கத்தால ஒரு பேச்சை ஒன்று போட்டுட்டு அதுக்கப்புறம் நைட்டு வரைக்கும் வேலை பார்த்தவனும் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ரொம்ப லேட் நைட்ல தான் அங்கே ஆஃபீஸ்ல இருந்து கிளம்பி வருவானா. அப்படி வரும்போது யாரோ அவனை பின் தொடர மாதிரியான ஒரு ஃபீல் அவனுக்கு இருக்க தான் செய்யுது. இதே நேரத்தில் சோஃபியாவும் வேலைக்கெல்லாம் போயிட்டு திருப்பி வீட்டுக்கு வரும்போது அப்போ கப்புல ஜாக்கும் சோஃபியாவும் எடுத்துக்கிட்ட போட்டோவை யாரோ தூக்கி விட்டு எரிஞ்ச மாதிரி இருக்கும். இவளுக்கு என்னன்னா ரூம்குள்ள யாராவது வந்துட்டாங்களா அப்படின்னு ஒரு மாதிரி பேனிக் ஆக ஆரம்பிச்சிடும். போதாத குறைக்கு வீட்டோட மாடியில இருக்கிற கதவுக்கு பின்னாடியில இருந்தெல்லாம் ஏதோ சத்தம் வர மாதிரி எல்லாம் இவளுக்கு இருக்குமா. அது ஒரு மாதிரி பயங்கரமா அவளை வந்து பேனிக் பண்ண ஆரம்பிச்சிடும். இந்த ஜாக் வேற எங்க போனான்னு தெரியலையேன்னு அவ்வளோ வீடு முழுக்க தேடிக்கிட்டு இருக்க. கரெக்டா ஜாக் வந்து நிக்கிறான். ஏன்டி ஏன் இப்படி பேய் அரைஞ்ச மாதிரி இருக்கிறான்னு கேட்டா சோஃபியாக்கு ஆல்ரெடி இந்த ஜாக்குக்கும் கீராக்கும் ஏதோ ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு பயங்கிறது இருக்கு. ரீசெண்டா வேற நிறைய பிளாங்க் கால்ஸ்லாம் வருது. ஸோ கண்டிப்பா அது கீரான்னு தெரியுது. இவன் இது கீரா கூட அஃபேர்ல இருக்கிறானா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் அவளுக்கு இருக்கு. ஏற்கனவே அதை நினைச்சு வேற அவ ரொம்ப ஆன்சைட்டில இருப்பா. போதாத குறைக்கு வீட்டோட டேப்ல இருந்து சத்தம் வருது, கதவுக்கு பின்னாடி இருந்து சத்தம் வருதுன்னு இந்த மாதிரி நிறைய மேட்டர் நம்ம சோஃபியாவை கொஞ்சம் மென்டலி டிஸ்டர்ப் பண்ற மாதிரி இருக்குமா. இருந்தாலும் இதை பத்தி பெருசா அவ ஒன்றும் ஜாக் கிட்ட ஷேர் பண்ணது கிடையாது. அதனால என்னம்மா ஏதாவது பிரச்சனையா ஏதுன்னு சொல்லி அப்படியே அவளை சமாதானப்படுத்திட்டு இருப்பானா. அதுக்கப்புறம் ஜாக் ஒரு நாள் வீட்டில் இருக்கும்போது வீட்டோட டோர் கிட்ட ஏதோ ஒரு அலாம் மாதிரி செட் பண்ணிக்கிட்டு இருப்பானா. அப்போ வீட்டுக்குள்ள பியானோ வாசிக்கிற மாதிரியான சத்தங்கிறத கேட்டுக்கிட்டு இருக்கும். யூஸ்வலி நம்ம சோஃபியா தான் பியானோ வாசிப்பா, அதனால அவ தான் வாசிக்கிற போலேன்னு இவன் பெருசா கண்டுக்கல. ஆனா இப்படி இருக்கும்போது வெளியில கார்ல இருந்து ஆக்சுவலி சோஃபியா ஏதோ ஷாப்பிங்லாம் பண்ணிக்கிட்டு இறங்கி வராளா. ஜாக்குக்கு சந்தேகமாயிருது. உடனே அந்த பியானோ வச்சிருக்கிற ரூமுக்கு போனா சடனா அந்த சத்தங்கிறது அப்படியே ஸ்டாப் ஆக, ஓகே ஃபைன் ரூம்ல தனியா இருந்தங்காட்டி ஏதோ ஒரு சத்தம் கேட்டிருக்கும் போலேன்னு ஜாக் அதையும் பெருசா எடுத்துக்கலையா. அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டு தூங்கிக்கிட்டு இருக்கும்போது ஜாக்குக்கு பூனை வந்து கத்துற மாதிரியான சத்தங்கிறது கேட்டிருந்திருக்கும். என்னடா இந்த பூனை எதையாவது உருட்டி விட்டுருச்சான்னு கீழே இறங்கி வந்தவனும் டார்ச் எடுக்கலான்னு போனா சடனா வீட்டோட கரண்ட்டுங்கிறது ஷார்ட் சர்க்கியூட் ஆன மாதிரி இருக்கு. ஜாக்குக்கு டவுட் வந்துருது. ரைட்டு எவனோ வீட்டுக்குள்ள பூந்துட்டான்னு ஒரு கால்ஃப் ஸ்டிக் எடுத்துக்கிட்டு அட்டாக் பண்றதுக்காக போவான். ஏன்னா அந்த பியானோ வாசிக்கிற ரூம்ல இருந்து தான் அந்த பியானோட சத்தங்கிறது வந்துகிட்டு இருக்கும். நேரா அந்த ரூமுக்கு போனா அந்த சத்தம் அப்படியே ஆஃப் ஆயிருது. பெட்ரூம்ல இருந்த சோஃபியாவுக்கும் முழிப்பு வந்துடும். டே எங்கடா போன அப்படின்னு அவனை கத்தி கூப்பிட்டு இருக்கும்போது அப்போ சோஃபியாக்கு பின்னாடியில இருந்து யாரோ ஹஸ்கி வாய்ஸ்ல அவனுக்கு என்னதான் பிடிக்கும் உன்னை பிடிக்காதுங்கிற மாதிரியான குரல் கேக்குது. அவ்வளவுதான் பயந்து போய் அலறி அடிச்சு கத்திக்கிட்டே கீழே வருவாளா. ஜாக்கும் என்னடி ஆச்சு மேல யாராவது இருக்கிறாங்களா என்னன்னு. ஜாக்குமே மேல போகலாம் தான் இருப்பான். ஆனா அப்ப யாரோ காலிங் பெல் அழுத்துவாங்களா. யாரான்னு போய் நிக்னா அது ஆக்சுவலி போலீஸா இருக்கும். அந்த வழியா ரோந்து வந்திருப்பாங்க போல. சோ அப்பதான் கரெக்டா நம்ம சோஃபியா கத்தின காரணத்தால என்னன்னு விசாரிக்க வந்திருக்காங்க. சோஃபியாக்கு அந்த கீரா ரூம்குள்ள இருந்தா அப்படிங்கிற மாதிரி சொல்றா. ஆனா வீட்டுக்குள்ள யாரும் வந்த மாதிரி எந்த ஒரு தடயமும் இல்ல. மேபி நீங்க வேற ஏதாவது பார்த்து பயந்திருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு போலீஸ் பெருசா எதுவும் சொல்லாம அங்கிருந்து போயிடுறாங்க. ஆனா சோஃபியா அதை சும்மா வர்ற மாதிரி தெரியல. கண்டிப்பா அந்த கீரை தான் வந்திருக்கணும்னு ஜாக்கையும் கூப்பிட்டுக்கிட்டு நேரா கீரையோட வீட்டுக்கு போனா வெளியில இருந்து காலிங் பெல் அழுத்தியும் அந்த கீரை நீக்கிற மாதிரி தெரியல. ஆனா நம்ம சோஃபியாவும் இந்த சக்காலத்தையே இன்னைக்கு விடுற மாதிரி தெரியல. பின் கதவை உடைச்சுக்கிட்டு 2 பேர் உள்ள வந்திருப்பாங்க. உள்ள வந்தா அந்த வீடே ரொம்ப நாளா யாராவது பயன்படுத்தாத மாதிரி தான் இருக்கு. போதாத குறைக்கு செவுத்துல வேற சம்திங் நிறைய மேட்டர்லாம் எழுதி இருக்க. என்ன எலவடா இது யாரா இத்தனை கிறுக்கி வச்சிருக்கிறதுன்னு சொல்லி அதையெல்லாம் அவங்க ஆச்சரியமா அதை படிச்சு பார்க்கலான்னு இருக்கும்போது சடனா பக்கத்து ரூமுக்குள்ள இருந்து அந்த கீரா அவங்களை அட்டாக் பண்றதுக்கு வர மாதிரி தெரியும். அவளை பார்த்து பயங்கரமா பயந்துடுறாங்க. ஆனா திருப்பியும் அந்த கீரா ரூம்குள்ளேயே போயிருவாளா. பயந்து போன சோஃபியா உடனே போலீஸ்க்கு கால் பண்றதுக்காக வெளியில போக ஜாக் தான் கொஞ்சம் பயத்தை எல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு அந்த ரூம்குள்ளேயும் போறான். பார்த்தா அங்க இருக்கிற ஒரு பாத் டப்ல சம்திங் ஏதோ பேயரைஞ்ச மாதிரி உட்காந்துருப்பாளா. அதுக்கப்புறம் அந்த கீராவை கூட்டிட்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணியிருந்திருப்பாங்க. டாக்டர்ஸ்லாம் அவளை டெஸ்ட் பண்ணி பார்த்ததுல அவளோட உடல்ல நிறைய காயங்கள் இருக்கு. அது மட்டும் இல்லாம யாரோ கீராவை செக்ஷுவலி அபியூஸ் பண்ண மாதிரியும் தெரியுது. ஸோ இப்போதைக்கு நீங்க கீராவை பார்க்க முடியாது. அவங்க சரியான ஒரு மென்டல் ஸ்டேட்ல இல்ல. ஒன்ஸ் நார்மல் ஆயிட்டாங்கன்னா நாங்க சொல்லி அனுப்புறோம். அதுக்கப்புறம் வந்து பாருங்கிற மாதிரி டாக்டர்ஸ் சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சோஃபியாவுமே ஜாக் கிட்ட மன்னிப்பு கேட்கிறா. இல்ல இப்படி கீராவுக்கு ஆல்ரெடி ஏதோ பாதிப்பாயிருந்திருக்கும் போது தேவையில்லாம கீரா உன் கூட அஃபேர்ல இருக்கிறான்னு நான் சந்தேகப்பட்டிருக்க கூடாதுங்கிற மாதிரி மன்னிப்பு கேட்கிறா. அதுக்கப்புறம் சரின்னு ஜாக்கும்
ஜாக்கும் இந்த மாதிரி அந்த ஷான் அப்படின்னு இன்னொரு ஃப்ரெண்ட் இருப்பான்ல, அவங்ககிட்ட இந்த ஒரு மேட்டர் சொல்லலாம் அப்படின்னு வெளியில வந்து கால் பண்ணிட்டு இருப்பானா. ஆனா கால் அட்டன் பண்ண ஷான் ஜாக் எதுவும் சொல்றதுக்கு முன்னாடியே டே மச்சி ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்குடா, அதை நான் என்னென்ன வார்த்தையால சொன்னேன்னு கண்டிப்பா என்னால புரிஞ்சிக்கவே முடியாது, கூடிய சீக்கிரம் என்ன வந்து நேர்ல மீட் பண்றேன் அப்படின்னு செம்ம பேனிக்ல இருப்பான். இதே நேரத்துல நம்ம சோஃபியாவும் அங்க ஹாஸ்பிட்டலோட ஹால்வேல இருக்கும்போது அங்க பக்கத்துல ஒரு பாடி ஒன்று இருக்குமா, அதுல இருந்து யாரோ பேசுற மாதிரி குரல் கேக்குது. சார் யாராவது உயிரோட இருக்கிறீங்களா அப்படின்னு இவ கொஞ்சம் கிட்ட போகும்போது அதோட பாடியில இருந்து பிளட் எல்லாமே ப்ளீட் ஆக ஆரம்பிக்க, ஐயோ யாரோ உயிரோட இருக்கிறாங்க போலேன்னு அவளும் டாக்டர் டாக்டர் இங்க வாங்க அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டு இருப்பாளா. சடனா அந்த பாடி அவளோட கையையும் பிடிக்க செம்மையா பேனிக்காய் அலறிடுவா. அவளோட அலறல் சத்தம் கேட்டு ஜாக்கும் வந்து பார்த்தேன். ஆக்சுவலி அந்த ஸ்ட்ரெச்சர்ல எந்த ஒரு பாடியும் இருந்திருக்காது. ஜாக் அதை சொன்னதுக்கு அப்புறம் தான் சோஃபியாவும் கொஞ்சம் அப்படியே நார்மல் ஆயிட்டு இல்ல ஏதோ ஒன்று தப்பா இருக்குதுன்னு அங்க இருந்து கிளம்பி நேரா அந்த ஷானை பாக்குறதுக்காக போயிருந்திருப்பாங்களா. அங்க போய் பார்த்தா அவனோட ரூம்ல அவனுக்குமே சில இந்த பேய்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல ஏற்பட்டிருந்திருக்கும் போல. ஆகையால் பேய் இருக்கா என்ன ஏதுன்னு சொல்லி அதை இன்வெஸ்டிகேட் பண்றதுக்காக 2 படிச்ச பேய் ஓட்டுற நபர்களை கூட்டிட்டு வந்திருப்பான். இந்த பேரநார்மல் இன்வெஸ்டிகேட்டர்ஸ்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி ஆளுங்க நைட்டு ஒரு 2 மணிக்கு உட்கார வச்சுக்கிட்டு இப்போதைக்கு இந்த 3 பேருக்குமே அந்த பேயால பாதிப்புங்கிறது ஏற்பட்டிருந்திருக்கு. ஸோ ஒரே பேயா என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக 3 பேரை உட்கார வச்சு இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது அப்படியே 2-3 கேள்விகள் தொடர்ந்து கேட்கும்போது தான் இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு வந்து இறந்து போனா. அவனோட இறப்புக்கு போயிட்டு அங்க இருக்கிற கல்லறையில எங்களை அறியாம போதையில அப்படியே ஆட்டம் போட்ட மாதிரி ஒரு உணர்வுங்கிறது இருக்கு. அங்க கல்லறையில ஏதோ ஒரு லெட்டர் ஒன்று இருந்துச்சு, அதை படிச்சுட்டு தான் அந்த மாதிரி நாங்க பண்ணணும்லாம் சொல்றாங்களா. என்னடா பண்ணி வச்சிருக்கீங்கன்னு சோஃபியா காண்டாகிறா. ஸோ டெஃபினட்டா நீங்க அப்படி ஆடிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் நடக்குதுன்னா அப்போ அதுதான் காரணமா இருக்குன்னு இவங்களுக்கு புரியுது. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில ஜாக்கும் நம்ம சோஃபியாவும் நேரம் ஒரு பேலஸ் மாதிரியான ஒரு இடத்துக்கு போவாங்க. அதுதான் அந்த பேரநார்மல் இன்வெஸ்டிகேட்டர்ஸோட ஆஃபீஸ். பரவலியத்தால பேய் ஓட்டுற காசை வச்சு இவ்வளோ பெரிய பில்டிங்கை வாங்கியிருக்கீங்களான்னு கேட்டதுக்கு வாங்கலாம் செய்யல, எங்களோட வேலையை பாராட்டி ஒரு பெரிய மனுஷன் எங்களுக்கு இதை தானமா கொடுத்தான் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று நைட்டு ஒரு கல்லறையில் இவங்களா டான்ஸ் ஆடின காரணத்தால தானே இந்த இன்சிடென்ட் நடந்ததுன்னு கேட்டுட்டு வந்திருப்பாங்க. அது ரிலேட்டடா இவங்க இந்த 2 இன்வெஸ்டிகேட்டர்ஸ் ஏதோ ஒரு ஸ்டடி ஒன்று படிச்சு வச்சிருக்காங்க போல. இந்த மாதிரி இறந்து போனவங்களை வந்து அவமரியாதை படுத்துற விதமா அவங்களோட கல்லறையில போய் இந்த மாதிரி டான்ஸ் ஆடுறதுங்கிறது அந்த கல்லறையில இருக்கிற ஆண்மக்களை கோவப்படுத்த செய்யும். இது வந்து வரலாறுல நிறைய பேர் இதை பண்ணியிருக்காங்க. ஆனா அவங்களாம் அதை பண்ண ஆரம்பிச்சதுக்கான காரணம் அந்த ஆண்மாக்கள் மூலமா நமக்கு ஏதாவது நல்லது நடக்குமா அப்படிங்கிறது தான். ஆனா அப்படி எதுவும் நடக்கல. ரேதர் அதுக்கு பதிலாக அந்த ஆண்மக்கள் அவங்க மேல கோவப்பட்டுட்டு அவங்கள ஒரு மாசத்துக்குள்ள சாகடிக்க பார்த்துச்சு. அப்படின்னா என்ன, ஆல்ரெடி இந்த இன்சிடென்ட் நடந்து ஒரு 3 வாரம் ஆச்சு. ஸோ இன்னும் 1 வாரத்தில் நாங்கள் சாக போறோம்னு சொல்ல வரீங்களா அப்படின்னு ஜாக் கேட்குறான். ஜாக்குக்கு இன்னுமே இதில் நம்பிக்கை இல்லை. அந்த இன்வெஸ்டிகேட்டர்ஸும் எந்த ஒரு கருணையும் காட்டாம ஆமா நீங்க சாக போறதுங்கிறது உறுதி, உங்களை காப்பாத்துறதுக்கு எந்த ஒரு வழியும் இப்போதைக்கு இல்லை, ஆனால் வேணும்னா நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்க எந்த கல்லறையில் போய் டான்ஸ் ஆடினீங்களோ, எந்தெந்த கல்லறைகள் மேலே ஏறி நின்று ஆடினீங்களோ அந்த கல்லறையில் இருக்கிற ஆன்மாக்கள் தான் இந்த ஒரு சாபத்துக்கு காரணமா இருக்கும். இந்த சாபத்தை நம்மளால தீர்க்க முடியாது. ஏன்னா ஆட்டோமேட்டிக்கா 1 மாசத்துல அந்த சாபங்கிறது முடிஞ்சிருமாமா. இருப்பினும் அந்த 1 மாசத்துக்குள்ள நீங்க உயிரோட இருக்கிறீங்களா இல்லையாங்கிறதான் பிரச்சனை. அதனால வேணும்னா அந்த கல்லறை கிட்ட போயிட்டு அந்த ஆன்மாக்கள்கிட்ட பேசி பார்க்கலாமா அப்படின்னு யோசிக்கிறாங்க. இதே நேரத்தில் ஹாஸ்பிட்டல்ல மிட் நைட் டைம்ல ஒரு அட்டெண்டர் நம்ம கீராவை பார்க்கறதுக்காக வந்திருப்பாங்க. வந்தா அவ பெட்டு கடியில ஒளிஞ்சிருப்பா. மேடம் இங்க என்ன பண்றீங்க, எந்திரிங்க அப்படின்னு அவளை தொட போகும்போது இல்ல இல்ல என்ன தொட்டுறாத, நீ என்ன தொட்டுட்டீங்கன்னா அவளுக்கு என்ன பிடிக்காது, அவன் உன்னை ஏதாவது பண்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குதுங்கிற மாதிரி பயங்கரமா பதறிட்டு இருப்பாளா. அட என்ன மேடம் எந்திரிங்க அப்படின்னு சொல்லி அவ தொட ஆரம்பிக்க அவ்வளவுதான் அந்த அட்டெண்டரை பிடிச்சு அடிச்சு அப்படியே ஜன்னல் வழியே தூக்கி எறிய கிளாஸ் பீஸ் எல்லாம் முகத்துல குத்தி பயங்கரமா காயமாகுது. அந்த ஆன்மா கீராவையும் விட்டு வைக்கல, அவளோட முடியும் பிடிச்சு அவளுக்கும் சரியான அடிங்கிறது விழுகும். இதே நேரத்துல இந்த பேரநார்மல் இன்வெஸ்டிகேட்டர்ஸை கூப்பிட்டுக்கிட்டு நேரா அந்த கல்லறைக்கு அவங்க போயிருந்திருப்பாங்க. ஸோ அந்த கல்லறையில எந்த பகுதியில் அவங்க குடிச்சிட்டு டான்ஸ் ஆடினாங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது முதல்ல எந்தெந்த கல்லறை யார் யார் பேர் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் நோட் பண்ணிக்கிறாங்க. ஆனா இப்போ இந்த ஒரு சாபத்தால இவங்க எல்லாரும் பாதிக்கப்பட்டதுக்கான காரணங்கிறது இவங்க எந்த ஒரு ஆன்மாவோட அந்த கல்லறையில ஏறி ஆடினாங்கிறத பொறுத்து தான். ஏன்னா ஒரு நல்லவனோட கல்லறையில ஏறி ஆடி இருந்தா அவன் பெருசா எதுவும் ரியாக்ட் பண்ணியிருக்க மாட்டான். பட் கண்டிப்பா இந்த 3 பேரும் ஒரு கெட்டவனா தான் இருக்க வாய்ப்பு இருக்குன்ட்டு இவங்களை பத்தின டீடைல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வந்து சொல்றோம். அப்புறம் வந்து மீட் பண்ணுங்க அப்படின்ட்டு அந்த பேரநார்மல் இன்வெஸ்டிகேட்டர்ஸ் போயிருந்திருப்பாங்க. சரின்னு ஜாக்கும் ஒரு 8 கீராவை மீட் பண்றதுக்காக போனா கீரா இல்ல ப்ளீஸ் நான் இந்த ஹாஸ்பிட்டல்ல இல்ல உங்க கூடயே வந்துடுறேன்னு செமையா பயப்படுறான். நாங்களே பேயை இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கிறோம், ஆல்ரெடி பாதிக்கப்பட்ட உன்னையும் கூட்டிட்டு
போறது சரியா இருக்குமான்னு ஜாக்குக்கு ஒரு கேள்வி இருக்கும். இருந்தாலும் சரின்னு இவ்வளவு கேட்கறாளேன்னு கூட்டிட்டு வருவாங்க அந்த இன்வெஸ்டிகேட்டர்ஸ் இருக்கிறாங்கல்ல. ஸோ அவங்க அந்த 3 பேரை பத்தின டீடைல்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ஷானை ஒரு பேய் வந்து அஃபெக்ட் பண்ணதுல அது வந்து ஒரு ஆண் பேயா இருக்கும். அவன் ஒரு சின்ன பையனா இருக்கும் போதே தன்னோட வீட்டுல நெருப்பு பத்த வச்சு வீட்டுல இருக்கிற எல்லாரையும் வந்து எரிச்சு விட்டுட்டானாமா. அது ஒரு ஆக்சிடென்ட் அப்படிங்கிற மாதிரி வெளியில இருந்து பார்க்கும்போது தெரிஞ்சாலும் அந்த பையனோட வீட்டு பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் குடுத்த டீடைல்ஸ்லாம் வச்சு பார்த்தா, அந்த பையன் ஒரு சைக்கோவா இருக்கணும்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அவன வந்து ஏதோ மென்டல் ஹாஸ்பிட்டல்ல போட்டிருந்திருப்பாங்க. இப்படிப்பட்ட ஒரு சைக்கோ பேய் கிட்ட தான் நம்ம ஷான் மாட்டியிருந்திருக்கான். அதுவே நம்ம ஜாக் இருக்கிறான்ல, அவனோட வீட்ல இருக்கிறதுங்கிறது ஒரு லேடி பேயா இருக்கும். அந்த லேடியோட ஹஸ்பண்ட் வந்து ஏதோ ஒரு வேற லேடி கூட அஃபேர்ல இருந்திருப்பான். இந்த மேட்டர் தெரிஞ்ச செம்ம கான்ல அந்த அஃபேர்ல ஒருத்தி இருந்திருப்பார்ல, அவளையே போய் கோடாரியில போட்டு தள்ளிட்டு கொஞ்ச நேரம் வீட்லயே தன்னோட கணவன் வர வரைக்கும் வெயிட் பண்ணும்போது அவனும் கரெக்டா அந்த கள்ளக்காதலியோட வீட்டுக்கு வந்திருப்பானா, அவனையும் அதே கொடாரி வச்சு போட்டு தள்ளி கொலை பண்ண அந்த ரத்தம் முழுக்கும் தன்னோட உடம்புல சிந்திருக்க அந்த ரத்தத்தோட உட்காந்து அவங்க பியானோ வாசிச்சுட்டு இருந்திருப்பாங்க. போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணும்போது ஓ அதனால தான் பியானோ வாசிக்கிற சத்தம் கேட்குதா அப்படின்னு ஜாக் ரியலைஸ் பண்றானா. அதுவே நம்ம கீராவை பாதிக்கிற பேய்ங்கிறது அது ஏதோ முன்னாள் ஜட்ஜா இருந்த ஒரு நபராமா. ஸோ அந்த நபர் பார்க்கறதுக்கு நல்லவ மாதிரி தான் தெரியறான். இன்னும் சொல்ல போனா அந்த ஆள் இறந்தப்போ ஒரு 2-3 மாசம் வரைக்கும் அந்த ஆளை வந்து இப்படி ஒரு நல்லவர் இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லி அந்த தெருவில் இருக்கிற எல்லாரும் ரொம்பவே வருத்தப்பட்டு இருந்திருப்பாங்க. அன்டில் அந்த ஆளோட பர்சனல் டைரி கிடைக்கிற வரைக்கும். ஏன்னா அந்த பர்சனல் டைரியில தான் அவன் எவ்வளோ பெரிய காம மூர்கன் அப்படிங்கிறதெல்லாம் எழுதப்பட்டிருந்திருக்கும். அவன் கையாலேயே நிறைய பெண்களை அவன் செக்ஷுவலி அசால்ட் பண்ணி அவங்களோட உடல்களை வந்து வீட்டில் புதைச்சி வச்சிருந்திருக்கான். அதுக்கப்புறம் அந்த டைரியை படிச்சுட்டு வீட்டில் இருக்கிற அந்த பாடிஸ்லாம் தோண்டி எடுத்திருப்பாங்க. ஸோ இப்போதைக்கு 3 பேருமே பயங்கர கொடூரமான ஆளுங்களோட ஆன்மா கிட்ட மாட்டிக்கிட்டு இருந்திருக்காங்க. இந்த மேட்டர் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சரியா இப்போ என்ன பண்றது, இப்போ நாங்க எவ்வளவு கொடூரமான ஆன்மாக்களோட கையால சாக போறோங்கிறத விவரிக்கிறதுக்காக தான் இவ்வளவு தூரம் எங்களை அலைய விடுறீங்களாயா அப்படின்னு கேட்டா இல்ல அது கிடையாது. ஆக்சுவலி இந்த ஒரு சாபத்துல இருந்து உங்களை காப்பாத்துறதுக்கு எங்களுக்கு ஒரு யோசனை ஒன்று இருக்குதுங்கிற மாதிரி சொல்லுவாங்க. என்னன்னா ஏற்கனவே அடக்கம் பண்ணப்பட்டு அமைதியா இருக்கிற ஆன்மாக்கள் மேல இவங்க ஏறி நின்று ஆடினங்காட்டி தான் இப்போ அந்த ஆன்மாக்கள் இவங்களை துரத்துது அப்படின்னா மறுபடியும் அந்த உடல்களை தோண்டி எடுத்து மீண்டும் புதைச்சிட்டோம் அப்படிங்கும்போது ப்ராப்பரா புதைச்சிட்டோங்கும் போது இந்த சாபம் நீங்கிரும் அப்படிங்கிறது தான் பேசிக் பிளான். ஓகே ஒர்க் ஆகுற மாதிரி தான் தெரியுதுன்னு அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டும் போயிட்டு அந்த 3 பாடிஸையும் அவங்க தோண்டி எடுக்கிறாங்க. தோண்டி எடுத்து அந்த உடல்கள் அந்த எல்லாம் எலும்பு கூட இருக்கும், அது எல்லாத்தையும் ஒரு கோணி பையில போட்டுக்கிட்டு இருப்பாங்களா. ஆனா அப்போ அந்த கீராவை அப்படியே அந்த பொட்டிக்குள்ள தள்ளி அந்த பொட்டிங்கிறது நேரா மண்ணுக்குள்ள போகிற மாதிரி எல்லாம் இருக்கும். ஜாக் அந்த எலும்பு கூட எடுக்க பார்க்கும்போது அந்த எலும்பு கூட அவனை பிடிச்சு அட்டாக் பண்ற மாதிரி இருக்கு. ஷான் அந்த பொட்டி ஓபன் பண்ணும்போது சடனா அப்படியே தீ பிடிச்சு அவன் அந்த குழிக்குள்ளேயே சமாதி பண்ற மாதிரி எல்லாம் இருக்கும். எப்படியோ 3 பேரும் அதுல இருந்து தப்பிக்கிறாங்க. ஆனா ப்ராப்பரா குழியெல்லாம் மூடுறதுக்கு முன்னாடியே அந்த எலும்பு கூட எடுத்துட்டு ஓட வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது. அந்த இடத்துல ஏதோ செக்யூரிட்டி மாதிரி ஒரு நபர் வந்திருப்பாரு. வேற வழி இல்லாம எப்படியோ ட்ரக் எடுத்துட்டு எஸ்கேப் ஆகி வந்துடுறாங்க. பைபிள்ல இருந்து வசனங்கள்லாம் படிச்சுட்டு அந்த பாடிஸ் எல்லாத்தையுமே அவங்க புதைச்சு வச்சிடுறாங்க. அவ்வளவுதான், இந்த பிரச்சனையில இருந்து நம்ம வெளியில வந்துட்டோம் அப்படின்னு எல்லாரும் நிம்மதியாகிறாங்க. ஜாக்கும் சோஃபியாவும் அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு நைட்டு தூங்கிக்கிட்டு இருக்கும்போது 2 பேரும் ஒன்னா பெட்ல படுத்திருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா பாத்ரூம்ல இருந்து குளிச்சுட்டு சோஃபியா வெளியில வருவாளா, அதை பார்த்தோன்னே பயத்துல ஜாக் அப்போ என் கூட படுத்திருக்கிறது யாருன்னு திரும்பி பார்க்கறான். அது அந்த ஆன்மாவாக இருக்கும். பயங்கரமா பயந்து போயிடுவான். சரியான நேரத்துல ஒரு போனும் வரும், ஷான் கிட்ட இருந்து வந்திருக்கும். என்னடான்னு போய் பார்த்தா ஷானோட அபார்ட்மெண்ட்டுங்கிறது தீ பிடிச்சிருந்திருக்கும். எப்படியோ ஃபயர் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஆளுங்களா வந்து அவனை காப்பாத்திருந்திருக்காங்க. ஆகையால் என்ன எதுவுமே மாறலன்னு நைட் இருக்கிற எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அந்த பேரநார்மல் இன்வெஸ்டிகேட்டர்ஸோட வீட்டுக்கு போனா அவங்க 2 பேரும் ஆல்ரெடி இவங்க எல்லாம் திருப்பி வருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்த மாதிரியே காத்திருந்திருப்பாங்க. ஏன்னா எங்க எல்லாரையுமே நீங்க நம்ப வச்சு ஏமாத்திருக்கீங்களா அப்படின்னு ஜாக்குக்கெல்லாம் செமையா காண்டாகும். ஆனா அந்த இன்வெஸ்டிகேட்டர்ஸோட பதிலுமே இல்ல தல, இப்படி ஒரு பாசிபிலிட்டி ஒர்க் ஆகுமா என்னன்னு தான் நாங்க பண்ணணுமே தவிர உங்களை ஏமாத்தணுங்கிற எண்ணம் எங்களுக்கு கிடையாது. இதை நாங்க ஒர்க் ஆகும் நினைச்சோம், உங்களை காப்பாற்ற முடியும்னு நினைச்சோம். வேணும்னா உள்ள வாங்க, ஃபர்தரா என்ன ஏதுன்னு டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு கூப்பிட்டா ஒன்றும் தேவையில்லைன்னு ஜாக் அங்கிருந்து போக தான் பார்ப்பான். இருந்தாலும் கூட இருக்கிற எல்லாரும் தான் ஃபோர்ஸ் பண்ணி கம்பல் பண்ணி அவனை அங்க இருக்க வச்சிருந்திருப்பாங்க. சரி எல்லாரும் ஒண்ணு கூடியாச்சு. அடுத்தது என்ன பண்ண போறாங்கன்னா ஒன்னும் பண்ணல, சும்மா தான் நின்றுகிட்டு இருப்பாங்களா. அப்போ சும்மா இருந்தா வாய்ங்கிறது கம்முன்னு இருக்குமா, இந்த பிரச்சனைகளை யாரு காரணம் அப்படின்னு ஆணி வேற தேடுறதை விட்டுட்டு யார் மேல பழி போட்டு யாரை பிளேம் பண்ணலாங்கிற மாதிரி தேட ஆரம்பிப்பானுங்க. அப்போ ஷான் சோஃபியா கிட்ட நீ தான் அன்னைக்கு தேவையில்லாம ஜாக்க விட்டுட்டு போயிட்ட, இன்கேஸ் நீ அங்கேயே இருந்து அவனை கூட்டிட்டு போயிருந்தீங்கன்னா நாங்க யாரும் அன்னைக்கு அந்த கலருக்கு போயிருந்திருக்க மாட்டோம், இந்த ஒரு பிரச்சனையே வந்திருக்காதுங்கிற மாதிரி சொன்னா, அட மடப்பையிலே நீங்க குடிச்சிட்டு போனதுக்கு நான் எப்படா பொறுப்பாவங்கிற மாதிரி சோஃபியாவும் எதிர்த்து பேசுவா. ஜாக்குமே சோஃபியாவை டிஃபெண்ட் பண்ற விதத்துல டே ஷான் கொஞ்சம் பொத்திட்டு சும்மா இருறான்னு சொன்னா, ஷான் சும்மா இல்லாம சேர்றா உன் ஒய்ஃப் சொல்றா அதுல ஒரு நியாயம் இருக்கு,
நீ ஏன்டா சொல்ற? நான் அன்னைக்கு குடிச்சிட்டு ஆடினேன் தான், நீயும் தான் குடிச்சிட்டு இந்த கீராவும் ஒன்னா சேர்ந்து கிஸ் பண்ணிட்டு இருந்தீங்க, நான் ஏதாவது சொன்னனா அப்படின்னு பத்தி விட்டுருவான். சோஃபியாவுக்கு கோவம் வந்துடும். இது உண்மையா, நீ உண்மையாலே அதை பண்ணனியா என்னன்னு ஜாக் கிட்ட கேட்டா ஜாக் பேசாம இருக்க. உடனே சோஃபியா கீராவை மட்டும் தனியா கூட்டிட்டு போயிட்டு ஹால்ல நின்று அன்னைக்கு என்ன பண்ணுனீங்க, என்ன நடந்துச்சு அப்படின்னு விவரிங்கிற மாதிரி கேள்வி கேட்டுக்கிட்டு இருப்பாளா. அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்கிறத இவங்களுமே கேமரா வழியா பார்த்துட்டு தான் இருப்பாங்க. ஸோ ஏதாவது சண்டைக்கு எது முத்துதா உள்ள போய் தடுக்கலாங்கிற மாதிரி. சண்டை ஆக்சுவலி நம்ம ஜாக்குக்கும் ஷானுக்கும் நடுவில் தான் வர மாதிரி இருக்கும். ஏன்னா ஷானுக்கு வந்து கீரா மேலே ஒரு கண்ணு, காலேஜ் டைமில் இருந்தே. கீராவுக்கு ஜாக் மேலே ஒரு கண்ணு, ஆனால் ஜாக்குக்கு நம்ம சோஃபியா மேலே தான் கண்ணு. இப்படி ஒரு லவ் ஸ்கொயர் ஒன்று நடந்துக்கிட்டு இருக்கிற காரணத்தால் தான் 2 பிள்ளையும் நீயே வச்சுக்குவியாடாங்கிற மாதிரியான காண்டில் தான் ஷான் வந்து அந்த உண்மையை வேணுனே சொன்ன மாதிரி தான் தெரியுது. ஆகையால் அந்த வாக்குவாதம் அப்படிங்கிறது அந்த இடத்துல கைக்கிழப்பு வரைக்கும் போக திடீர்னு அந்த இடத்துல ஏதோ நெருப்பு பற்றின மாதிரி ஆயிருமா. உடனே ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் வச்சு அந்த நெருப்பையும் அணைக்கிறாங்க. ஆனால் அணைச்சா அங்கே செவுத்துல வந்து சம்திங் உங்களை சாகடிக்க போகிறங்கிற மாதிரி வாக்கியங்கள்லாம் இருக்கும். இதே நேரத்தில் கீராவும் சோஃபியாவும் தனியாக ஏதோ பேசிக்கிட்டு இருந்தாங்கல்ல, அப்போது கீராவால் அந்த ஆன்மாவை உணர முடியுது. என் பக்கத்தில் நிற்காதடி, அவன் உன்னை ஏதாவது பண்ணிடுவான்னு கீரா அலறி அடிச்சுட்டு வேகமாக அங்கேருந்து ஓடுவாளா. அப்படி ஓடி போனவன் அங்கே மேலில் இருக்கிற ஏதோ ஒரு ரூம்குள்ளே போனோடனேயுமே சடனாக அவளுக்கு ஏதோ இல்யூஷன் ஆகின மாதிரி அந்த இறந்து போன ஆள் இதுக்கு முன்னாடி நிறைய பெண்கள் எல்லாம் டார்ச்சர் பண்ணியிருப்பான்ல, ஸோ அந்த டார்ச்சர் சேம்பருக்குள்ளே அவளும் இருக்கிற மாதிரி தெரியும். இப்போது அந்த ஒரு ஆன்மா அவளையுமே டார்ச்சர் பண்ற மாதிரி இருக்க, அவ எந்த ரூம்குள்ள இருக்கிறாங்கிறத கேமரா மூலமா பார்த்து நம்ம ஆளுங்களும் அந்த ரூமோட கதவுக்கு வெளியில இருந்துகிட்டு தட்டிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் எப்படியோ கதவெல்லாம் உடைச்சிட்டு உள்ள வந்தா ஆல்ரெடி கீராவோட கழுத்து அந்த ஆன்மா அறுத்து இருந்திருக்கும். நிறைய ரத்தப்போக்குங்கிறத ஏற்பட்டுக்கிட்டு இருக்க. எப்படியாவது அவளை காப்பாற்றணும்னு கீராவை தூக்கிக்கிட்டு நேரா மெயின் டோரை ஓப்பன் பண்ண வந்தா நீக்க முடியல. என்னடான்னு பார்த்தா அந்த பில்டிங்கே ஒரு மாதிரி அதிர்ற மாதிரி இருக்கும். ஆக்சுவலி அந்த பெரிய பேலஸ் இருக்குல்ல, அதுக்கு வெளியில ஏதோ ஒரு வேலி மாதிரி நிறைய கம்பிகள் அப்படிங்கிறது அந்த பேலஸை கம்ப்ளீட்டா நொறுக்க ஆரம்பிக்குது, அதை இருக்க ஆரம்பிக்குது. கண்டிப்பா வெளியில போக முடியாதுன்னு தெரிஞ்சிருச்சு. எல்லாரும் உள்ளேயே தான் மாட்டியிருந்திருக்காங்க. ஆனா அந்த 2 இன்வெஸ்டிகேட்டர்ஸ் இருப்பாங்கல்ல, இல்ல ஒரு லேடி இருப்பாங்கல்ல, அந்த லேடியை காணோமா, இவன் எங்க தனியா போய் உட்காந்துட்டு இருக்கிறா அப்படின்னு அந்த இன்வெஸ்டிகேட்டர், அந்த வயசான ஆள் வந்து அவளை போய் பார்த்தா அவ ஒரு மாதிரி ஆஃபீஸ் ரூம்ல உட்காந்துட்டு ஒரு மாதிரி சோகமாவே உட்காந்து இருப்பா. ப்ளீஸ் என்னை மன்னிச்சிடுங்க, இது எல்லாத்துக்கும் நான் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி அவ மன்னிப்பு வேற கேட்பாளா. என்னது இது, இவ பேசுற தோணியே சரியில்லையே, ஏதாவது சேட்டை விலகிது பார்த்தையாடின்னு பின்னாடி வந்த ஜாக்கு ஷான் இவங்கெல்லாம் கேட்கும்போது, ஆனால் அப்போ அந்த லேடி ஒரு பொட்டியை எடுத்து காட்டுறாங்க. அந்த பொட்டிக்குள்ள அந்த இறந்து போன அந்த உடல்களோட 3 தலைங்கிறது இருக்கு, அதோட ஸ்கல்லுங்கிறது இருக்கு. அடி பாவி, இந்த தலையெல்லாம் நீ எடுத்துட்டு வந்தங்காட்டி தான் இதெல்லாம் நடக்குதான்னு நம்ம சோஃபியாலாம் காண்டில் போய் அவ மூஞ்சிலே புலவச்சுன்னு ஒன்று வச்சிடறான். அவ ஏன் இதெல்லாம் இட்டு வந்துருப்பான்னு பார்த்தா, ஸோ இந்த பேரநார்மல் ஆக்டிவிட்டி இதெல்லாம் பெருசாக யாரும் நம்ப மாட்டாங்கல்ல, ஸோ அதனால ஒரு ப்ரூஃபுக்காக தான் இந்த தலைகள் எல்லாத்தையும் எடுத்து வச்சிருந்தேன். ஆனால் ப்ரூஃபுங்கிறது இவ்வளோ பெரிய பிரச்சனையில் இழுத்து விடுன்னு எனக்கு தெரியாமல் போயிடுச்சுன்னு வருத்தப்படுறான். சரி, இப்போ இவ்வளோ திட்டிகிட்டு இருக்கிறதும் வேலைக்காகாது. இப்போதைக்கு இந்த பிரச்சனையிலிருந்தெல்லாம் தப்பிக்கணும்னா அந்த மண்டையோடலாம் கொண்டு போய் புதைச்சாகணும். சும்மா புதைச்சாகணும்னு சொன்னால் மட்டும் எப்படி, இப்போ எப்படி வெளியில் போகிறதுனே தெரியல. அங்கே வெளியில் அந்த கம்பிகள் எல்லாமே சூழ்ந்து இருக்குதுல்ல, அது ஜன்னல்ல இருந்து வளைக்கலாம் ட்ரை பண்ணுறாங்க. ஒன்றும் முடியல. வேற என்ன பண்ணலான்னு யோசிக்கும் போது சடனாக அந்த இடத்துல பவர் கட்டுங்கிறது ஏற்படுதா. உடனே அந்த கீராவுக்கு என்னாச்சுன்னு சொல்லி அவளை போய் பார்க்கலான்னு இருந்தா கீராவை வச்சிருந்த இடத்துல அவளை காணும். அதுக்கு பதிலாக அவள் நடந்து போன மாதிரி அந்த இடத்துல ரத்த கால் அச்சுகள்லாம் இருக்கும். போதாத குறைக்கு ஏதோ ஒரு பியானோ வாசிக்கிற மாதிரியான சத்தமும் கேட்குது. அது கண்டிப்பாக அந்த பேயா இருக்குன்னு சொல்லி தான் இவங்க போகிறாங்க. ஆனால் அங்கே ஆக்சுவலி பியானோ வாசிச்சுட்டு உட்காந்துருக்கிறதுங்கிறது ஆளோட சைஸு முடியெல்லாம் வச்சு பார்க்கும்போது கீராவா இருக்குமோ அப்படின்னு இவங்களுக்கு தோணுது. கண்டிப்பாக கழுத்துலேருந்து அந்த அளவுக்கு ரத்தம் போயிட்டு இருந்தது, அவள் இறந்துருக்கணும். இந்த மாதிரி பியானோ வாசிக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லையேன்னு இவங்களுக்கே லைட்டாக பேனிக் ஆகிடுது. இருந்தாலும் ஜாக் தான் கொஞ்சம் தைரியத்தெல்லாம் வர வச்சுக்கிட்டு நேராக கிட்ட போய் கீரான்னு கூப்பிட்டா திரும்பி பார்க்கல. ஆனால் அந்த பேயோட பேரை சொன்னோடனே அது திரும்பி பார்க்குது. அப்படியே நம்ம ஜாக் மேலே பாஞ்சு அவனை கொலை பண்ணுறதுக்காக முயற்சி பண்ண கூட இருக்கிற எல்லாருமே ஜாக்கை காப்பாற்ற முயற்சி பண்ணிட்டு இருப்பாங்களா. அப்போ சடனாக வீட்டுக்கு வெளியில இருந்த ஒரு கோடாரி அப்படியே ஏர்ல பறந்து வந்து அந்த ஆன்மாவோட கையில வந்து நிக்குது. அவ்வளவுதான், இருக்கிற எல்லாரையும் போட்டு தள்ளுறதுக்காக துரத்த எல்லாருமே பயத்துல நேரம் ஒரு ஸ்டோர் ரூம்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. ஆனா அங்கேயும் ரொம்ப நேரம் இருக்க முடியல. சடனா தீ பிடிச்சிடும். வெளியில வந்தா அந்த பேரநார்மல் இன்வெஸ்டிகேஷன் லேடி இருக்கிறாங்கல்ல, அவங்களோட முதுகுல ஒரு கோடாரி வந்து இறங்குது. கோடாரியை எரிஞ்சது சீலிங்ல தொங்கிட்டு இருக்கிற கீராவா இருக்கும். அவ்வளவுதான், மறுபடியும் பயந்து எல்லாரும் வேகமா அங்கிருந்து தப்பிச்சு போக எஸ்கேப் ஆகுறன்னு வேகமா ஓடி போனா ஷான் மட்டும் தனியா ஒரு ரூம்குள்ள மாட்டிக்குவான். அந்த இடத்துல அந்த ரூம்ங்கிறது எரிய ஆரம்பிக்குது. அந்த நெருப்புல சிக்கின ஷானுமே இறந்து போறான். ஆனா அவனை எப்படியாவது அந்த ரூம்ல இருந்து காப்பாத்திரணும்னு சொல்லிட்டு அந்த பேரநார்மல் இன்வெஸ்டிகேஷன்ல இன்னொருத்தர் இருந்தார்ல, அவர் அந்த கதவு நீக்கிறதுக்காக முயற்சி பண்ணா அப்படியே அந்த கதவு அப்படியே வெடிச்சு அவரை கீழே தள்ளி விட்டுருதா. அந்த ஆளுக்கு என்னாச்சுன்னு தெரியல. ஆனா இங்கே நின்னுகிட்டு இருந்தா நெருப்பு பரவிடும், நம்ம மாட்டிக்குவோன்னு சோஃபியா
சோஃபியா ஜாக்கை கூப்பிட்டுட்டு நேரா மாடிக்கு போயிருந்திருப்பாங்களா. ஸோ அட்டிக்கு வந்திருப்பாங்க. இதுக்கு மேல விட்டா வேலைக்கு ஆகாதுன்னு முதல்ல சோஃபியாவை அங்க மேல இருந்து கீழே இறக்குறதுக்காக முயற்சி பண்ணுவான் ஜன்னல் வழியா. ஆனா கரெக்டா பின்னாடியே அந்த ஆன்மா நம்ம ஜாக்கை கொலை பண்றதுக்காக ட்ரை பண்ணும்போது சோஃபியாவை அவன் விட்டுருவானா. மேல இருந்து கீழே விழுந்தாலும் அவளுக்கு பெருசா எதுவும் ஆகல. அதுவே ஜாக்கு அந்த பேய்கிட்ட இருந்து உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக சண்டை போட்டுக்கிட்டு இருப்பானா. அதோட மூஞ்சி மேலே ஒரு பஞ்ச் வைக்கும் போது அதோட தலை தனியா கீழே உருண்டு வந்துருது. இதோட தலை தானே முதல் பிரச்சனைன்னு சொல்லி அந்த தலையை தூக்கி வச்சுக்கிட்டானோ இதை எப்படியாவது கொண்டு போய் புதைக்கணும்னு வெளியெல்லாம் வரான். ஆனா அந்த ஒரு ஆன்மாவும் அவனை விடாம துரத்திக்கிட்டே இருக்க அப்ப கரெக்டா காரை எடுத்துட்டு வந்து நம்ம சோஃபியா அந்த ஆன்மா மேலேயே ஏத்துறான். உடனே ஜாக்கும் கார்ல ஏறி உட்காந்துக்கிட்டு 2 பேரும் எப்படியோ அந்த ஆன்மா கிட்ட இருந்து வெளியில தப்பிச்சு வந்துடுறாங்க. வெளியிலேயே தான் அந்த 3 பாடியும் புதைச்சிருந்துருப்பாங்களா. இப்போதைக்கு அந்த தலையையும் புதைச்சா தான் இந்த சாபத்துல இருந்து மீண்டு வர முடியும். அதனால ஜாக் அதை புதைக்கிறதுக்காக போகும்போது அந்த ஆன்மா அவனை விடல. அப்படியே அவனை கவ்விட்டு நேரம் இழுத்துட்டு போகும்போது எப்படியாவது புதைச்சிருன்னு ஜாக் அந்த தலையை தூக்கி போட்டுருவான். சோஃபியாவும் புதைக்கிறதுக்காக முயற்சி பண்றா. அவளால முடியல. ஆனா அப்ப யாரோ ஒருத்தங்க அதை எடுக்கிறாங்க. யாரான்னு பார்த்தா அந்த பேரநார்மல் இன்வெஸ்டிகேட்டர்லாம் அந்த ஒரு ஆளா தான் இருக்கும். அந்த வயசான நபரா தான் இருக்கும். அந்த தலையை கொண்டு போய் அப்படியே அந்த குழிக்குள்ள போட்ட உடனே அந்த ஆன்மா அந்த குழிக்குள்ளையோட போயிருது. சாபம் முடியுது. ஆனா இந்த கேப்புக்குள்ளேயே அந்த ஆன்மா நம்ம ஜாக்கை கொண்டு போய் ஒரு குழியில புதைச்சு வச்சிருந்திருக்கும். எப்படியோ அந்த குழியில இருந்து ஜாக்கை தோண்டி எடுக்கிறாங்க வெளியில. சிறிது நாள் கழிச்சு இறந்து போன தன்னோட நண்பர்களோட கல்லறையை பார்க்கறதுக்காக நம்ம ஜாக்கும் சோஃபியாவும் வந்திருப்பாங்க. கொஞ்ச நேரம் பொறுமையா இருந்து அவங்களுக்காக அப்படியே அஞ்சலி எல்லாம் செலுத்திட்டு அங்க இருந்து கிளம்பும் போது அந்த கல்லறையை பார்த்துக்கிறதுக்கான அந்த வெட்டியான இருப்பாங்கல்ல. ஸோ அவரு இவங்க போனதுக்கு அப்புறம் அந்த இடத்துல ஒரு லெட்டர் ஒன்று வச்சுட்டு போறாரு. ஸோ இவரு தான் இந்த சாபத்தை இருக்கிற எல்லாருக்கும் வரவும் போறவனுக்குலாம் தராம போல அப்படிங்கிறதெல்லாம் காமிச்சு அங்கேயே இந்த ஒரு படத்தையும் முடிக்கிறாங்க. எனிவேஸ் மக்களே, கண்டிப்பா இந்த படம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஒரு வித்தியாசமான ஒரு கான்செப்டா இருந்திருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருக்குங்கிற பட்சத்தில் மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கதைகளை தொடர்ந்து பார்க்கறதுக்காக சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ யா, தேங்க்யூ.